பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹாலில் ஃபேன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு சிட்டுக்குருவி பறந்து வெளில வந்துச்சு. ஃபேனில் அடிபட்டுருமோ டக்குன்னு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு போய் ஃபேன் ஆஃப் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட் மிஸ் ஃபேனில் அடிப்படலை. என்னடா இது எப்பவுமே கூட்டுக்குள்ளேயே இருக்க குருவி இப்போ வெளில வந்துட்டு இருக்கேன்னு பார்த்ததுக்கு ஜாலி வீட்டுக்குள்ளே போய் உலாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாம் அவங்க கூட செட் ஆகிட்டோம் போல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஒரு குருவி இருந்துட்டு இருந்தது. இந்த குருவி வெளியில இருந்து வந்து அந்த கூட்டுக்குள்ளே போனதுக்கு டிஷும் டிஷும் சண்டை போட்டு வெளில அமுச்சு விட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குருவி கூட்டில் ஒரு குருவி ஃபேமிலியோடு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பேபிஸ்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பறந்து போயிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே குருவி கூட்டில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் அப்படியே வந்து இன்னொரு குருவிங்க வந்து குடி கட்டிட்டாங்க. நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி குருவி இருந்தாங்களா அவங்களே தான் மறுபடியும் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குருவி கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து வெளில வந்தாங்களா, அது ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அரிசி எடுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. குருவிக்கு வந்து போடலாமேன்ட்டு அங்கேயும் இங்கேயும் சொல்லி தத்தி தத்தி இது பண்ணிட்டு இருந்தது. எங்கள் அம்மா கிச்சனில் போனதை பார்த்தா அது போய் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டிட்டு அப்படியே ஓடி வந்துட்டு இருந்தது. எனக்கு என்னமோ இந்த குருவிங்க தத்தி தத்தி ஓடினதை பார்த்து எனக்கு வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்க ஒரு நம்ம தான் இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜூ 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 ஜூன்னு நாய் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கூடயே வந்துருந்தது. மறுபடியும் அதோட குருவி குட்டு மேலே போய் உட்காந்துக்கிச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் குருவிங்களுக்காக கட்டி விடுறதுக்கு முன்னாடி குருவிங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க. எங்கே கொடுக்கட்டலாம் எங்கே கொடுக்கட்டலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதனால சரி ஓகே கொடுக்கறதா பார்க்குறாங்க போலன்னு நாங்களே ஒரு பாக்ஸ் கட்டி விட்டோம். நாங்கள் வருவாங்களோ வரமாட்டாங்களோ நினச்சி ஒரு சின்னதாக கட்டி விட்டோம். கடைசியில் அவங்க நினச்சா மாதிரியே வெளியிலேருந்து எதை எடுத்துகிட்டு வந்து அழகாக அவங்க கூடு கட்டிக்கிட்டாங்க. ஆனால் கட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு அந்த வீடு பத்தலை போல் ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை கழட்டிட்டு மறுபடியும் பெரிய பாக்ஸ் கட்டினா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். என்னடா கூட்ட கலைக்கிறாங்களே நினச்சி போயிடுவாங்களேன்னு அப்படியே கலைக்காமலே விட்டுட்டோம் நாங்களும். ஃபஸ்ட் டைம் பேபியோட வீடை களி பண்ணிட்டு போயிட்டாங்களே, சரி வருவாங்களோ வரமாட்டாங்களோ நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னா செகண்ட் டைமும் இதே மாதிரி வந்துட்டாங்க. எங்களோட குட்டி வீடு அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு போல். அதனால் எங்கள் கூடவே அக்ரிமெண்ட் போட்டாங்க. இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்களும் அவங்க கூடவே ஜாலியாக இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க பார்த்திங்கன்னா அந்த வீட்லேயே இருந்துட்டு அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் பால் மட்டும் அவங்களுக்காக வைப்போம். அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க அவங்க பேபிஸ்க்கு வந்து அந்த பால் ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் குருவி கொஞ்சம் பால் காக்கா கொஞ்சம் பால் வச்சிருவோம். இவங்க பார்த்திங்கன்னா உள்ளே போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றா உள்ளே இருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா எட்டி எட்டி விடுறாங்க. பாக்ஸில் உள்ளே போயிட்டு ஒரு குத்து சண்டையே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. சரின்னு சோகமாக போயிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே அவங்க ஜன்னலில் உட்காந்துக்கிட்டாங்க.